அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்குள்ள சிந்தனை என்னென்னா, சமூகத்தில் சேவைகள் செய்யக்கூடிய நாம் பல மீட்டிங்கை, பல ஈவெண்ட்ஸை நம்ம ஆர்கனைசர்ஸ் பண்ணுவோம். பல பேரோட கலந்து உறவாடக்கூடிய நிலைகள் ஏற்படும். பலரை சந்திப்போம். இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நிகழ்வுகளை நாம் எப்படி முன்னிறுத்தணும், நாம் எப்படி நம்மளை அந்த இடத்துல சரியான முறையில் நம்முடைய சிந்தனைகளை, கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 விதமான குவாலிஃபிகேஷனை நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று, எல்லா நிலையிலும் மற்றவங்களை முன்னிறுத்துங்க, உங்களை பின்னிறுத்தி கொள்ளணும். அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய முதியவர்கள் இல்லை முன் சென்றவங்க நிறைய சேவைகள் செஞ்சுருப்பாங்க. இவங்களை முன்னிறுத்தி தான் நம்ம பேசணும். நம்மளை முன்னிறுத்தி எதையும் செய்யக்கூடாது. அடுத்தவங்களை தான் முன்னிறுத்தணும். நம்மளை எப்பயுமே பணிவு, பொறுமை, நிதானத்தின் அடிப்படையில் நம்மளை எல்லா நிலையிலும் பணிச்சு கொள்ளணும். மற்றவங்களை முன்னிறுத்தி நம்ம செயல்படணும். அப்போ என்ன நடக்கும்னா, அவங்க நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. பல இடங்களில் நம்ம இந்த இடத்துல தவறு செஞ்சிடறோம். நம்மளை பற்றி நம்மளே பேசிக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அடுத்தவங்க எரிச்சல் அடைகிறாங்க. நம்முடைய கருத்துக்கள் போய் கரெக்டாக சேர மாட்டேங்குது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், எல்லா நிலையிலையுமே அவங்கள கவனிக்கக்கூடிய விஷயத்தில் வந்தவங்களை, இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க, வந்தவங்களை எந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹிதுமத் செய்கிறோம். ஒரு தண்ணி பாட்டில் கேட்குறாங்க அப்படின்னா கூட தண்ணி பாட்டிலை எடுத்து அந்த மூடியை திறந்து அவங்களுக்கு கொடுக்கறது, தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறது, அவங்கள்ட்ட சிரித்த முகமாக இருக்கிறது, அவங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஹிதுமத் செய்கிறது. அப்போ அவங்க நம்முடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம கூட இணைந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம அதை சரியாக அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணலை, நம்ம அவங்கள கவனிக்கலைன்னா அவங்க நம்முடைய கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேராது. அவங்க இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூன்றாவது என்னென்னா, ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு தான் நம்ம இருக்கணும். எப்பயுமே யாருடைய குறைகளையுமே அங்கே வெளிப்படுத்தக்கூடாது. அதிகார துணி இருக்கக்கூடாது. பெருமையினுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் தன்னை பணிச்சுக்கணும். ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய வார்த்தைகள், எல்லா இடத்துலையுமே அந்த பணிவும், அந்த நிதானம், அந்த பொறுமை, அந்த ஹிதுமத்துடைய தன்மை இருக்கணும். எந்த நிலையிலையுமே பெருமை, அகங்காரம், இல்லை வார்த்தைகளுடைய அதிகார தோரணை எதுவுமே வந்துடக்கூடாது. சின்ன குழந்தைகள்கிட்டையும் அன்பாக சிரித்து கொண்டு பேசணும். அது ரொம்ப பாசிட்டிவ். அந்த சிந்தனை அந்த செயல், அந்த நம்முடைய அணுகுமுறை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்கும். முசாஃபா பண்ணும்போது நல்லா சிரித்து முசாஃபாக பண்ணணும். 2 கையும் கொடுத்து முசாஃபாக பண்ணணும். போகும்போது நல்லா சிரித்து வழி அனுப்பணும். வழி அனுப்பும்போது வாய்ப்பு இருந்தால் கதவு வரையும் வழி அனுப்பணும். இப்போ இதெல்லாம் செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓகே, இவங்க நம்மளை கேர் பண்ணுறாங்க, நாம இவங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை ஏற்படும். இல்லைன்னா ஏதோ நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மனநிலையை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ரொம்ப இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல தான் அந்த ஹிதுமத்துடைய தன்மை வெளியாகும் போது தான் நம்மளை நேசிக்கக்கூடிய தன்மை மக்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா உண்டாகாது. இல்லைன்னா அவங்க 10ஓட 11 வந்துட்டு போயிடுவாங்க. 4வது கனெக்ஷன் வித் அல்லாஹ். எல்லாத்தையுமே அல்லாஹோட இணைக்கணும். நம்ம கூட இணைக்கக்கூடாது. நம்ம செய்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம திங்க் பண்ணுறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய உருவாக்கம்ங்கிற மனநிலை இல்லாமல் அல்லாஹுக்காக ரசூலுடைய வழிமுறையில் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதன் அடிப்படையில் மக்களை அல்லாஹ் கூட, ரசூலோட, குர்ஆனோட இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தனி மனிதனாக நம்மிடத்துல பல தப்புகள் இருக்கும், பலதரப்பட்ட குறைகள், குற்றங்கள் இருக்கும். அதை நம்ம கூட இணைக்கக்கூடாது. மனிதர்களை எப்பயுமே நம்ம கூட இணைக்கக்கூடாது. மனிதர்களை எப்பயுமே அல்லாஹ் கூட தான் இணைக்கணும். இப்படி இந்த 4 தன்மைகளுமே நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய கருத்திகள், நம்முடைய சிந்தனை போய் மக்கள்கிட்ட ஈஸியாக சேரும். அவங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்பயுமே எல்லாருமே ஒரே மாதிரி புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்முடைய ஹிதுமத்துடைய, நம்முடைய பணிவுடைய, நம்முடைய வார்த்தைகளுடைய, நம்முடைய அணுகுமுறையை வச்சு தான் நம்மளை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கருத்துகளை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க நம்மளை புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாங்கள் பயணித்தோம்னா
நல்ல ஆகுமான பல செயல் திட்டங்களை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அணுகுமுறைகளை, அப்படிப்பட்ட சிந்தனைகளை அல்லாஹு தாலா எனக்கும் கொடுக்கணும், உங்களுக்கும் கொடுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.